எந்தெந்த பொசிஷனில் நமக்கு சுவிட்சஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்பீக்கர் நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி அந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த போர்டில் வர சுவிட்சஸ் நம்ம இந்த மாதிரி லூப் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ நமக்கு சுவிட்சஸ் நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ண வேண்டியதான் பாக்கி. ஒவ்வொரு சுவிட்சஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உள்ளே நான் க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இப்போது இது ஃபுல்லாக நம்ம இந்த வால்பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது என்கிட்ட ஒரு ரோலாக இருக்கிறதுனால இந்த வால்பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் நான் கட் பண்ணி எடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஸ்டிக்கருங்கிறனால அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். ஸ்பீக்கருடைய ஃப்ரண்ட் பொசிஷனில் வர ஸ்பீக்கருடைய கிரில் நமக்கு தேவை. அதுக்கு நம்ம பிவிசி பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதில் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரில்லை நம்ம அப்படியே ஸ்பீக்கரில் நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 inch ஸ்பீக்கர் ஸ்க்ரூ பண்ணியிருக்க பாருங்கள், இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட பேக் சைடு நம்ம இந்த சப்போர்ட் பீஸ் எது கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வைக்கும்போது நம்ம ஸ்க்ரூ போடுற மாதிரி வரும். அதுக்காக நம்ம இந்த பீஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ளூடூத் போர்டு நான் இதில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம ஒயரிங் கனெக்ஷன்லாம் பார்த்துலாம். சுவிட்சஸ்க்கு நம்ம சால்ட்ரிங் பண்ண மாதிரியே போர்ட்லேயும் நம்ம சுவிட்சஸை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். 5 சுவிட்சஸுமே நம்ம கரெக்டாக நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 5 சுவிட்சஸுக்குமே போகிற லைன்ஸை நான் கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம 2 ஒயர் ஸ்பீக்கர்ஸுக்கு போகிற மாதிரி சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கு நான் 3.7 volt பேட்டரி 2000 mAh பேட்டரி தான் எடுத்துருங்க. இது எதில் ஹோல்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட சைடில் இந்த மாதிரி ஒரு பீஸ் வரும். அதில் நம்ம டேக் போட்டு இந்த பேட்டரியை நம்ம ஹோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதோட சுவிட்சஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். சுவிட்சஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இது சார்ஜ் ஆகுதா நம்ம செக் பண்ணிக்கலாம். சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டுது. நம்ம சார்ஜ் போடும்போது அந்த ரெட் கலர் லைட் காட்டுது பாருங்கள். இப்போ அதை நம்ம பின்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிவிசி ஷீட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இதை பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம கரெக்டாக அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த 2 ஹோல்ஸில் நம்ம ஸ்க்ரூஸ் மட்டும் போட வேணும். இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ இதோட ஆடியோ செக் நம்ம பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சோலோ கிங் ஸ்பீக்கர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க.